முதல்வர் விஜய் தலைமையில பள்ளி கல்வித்துறை ஆய்வு தொடங்கி இருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. பட்ஜெட் இம்மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குநர்களோடு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையின் வாயிலாக அரசு பள்ளி ஆசிரியனுடைய தகுதியை மேம்பாடு செய்யும் விதமாக தகுதி தேர்வுக்கான அந்த நடைமுறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து நாடுகள்ல பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவது போல தமிழகத்திலையும் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்குவதற்குண்டான நடைமுறைகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவது, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு AI தொழில்நுட்பத்தின் மூலமாக பயிற்சிகள் வழங்குவது, திறன் பெற கற்றுக்கொள்வதற்குண்டான புதிய நடைமுறைகளை அவங்களுக்கு தெரிவிப்பது, செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வித்திறன் மேம்பாடு குறித்தும் ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது. 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களாக மாற்றுவதுண்டான ஆலோசனையும், அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை AI தொழில்நுட்பம் மற்றும் காலநிலை அறிவியல் தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது, இது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்துல அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு என்பது கட்டாயம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. தமிழகத்துல டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் தேர்வு அந்த எழுதாம பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் தமிழக முதலமைச்சரிடம் இன்று தெரிவிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக பள்ளிக்கல்வித்துறையை மையப்படுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பட்ஜெட்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.